ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஸ் பொரியல், அதாவது முட்டைக்கோஸ் பொரியல். இந்த கோஸ் பொரியல் ரொம்பவே சிம்பிளி டேஸ்டியாக நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த கோஸ் பொரியல் சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மோர் குழம்பு, ரசம் இந்த மாதிரி நம்ம குழம்பு வகைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா வகையான வெஜிடேரியன் குழம்புக்கு இந்த கோஸ் பொரியல் செம மேட்சிங்கான ஒரு காம்பினேஷன். இந்த கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறதில்ல, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி தாங்க இது. வாங்க இப்போ கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிசை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பாசிப்பருப்பு போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கோஸ் பொரியலுக்கு. பாசிப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகும் உளுத்த பருப்பும் இந்த பாசி பருப்பும் பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன மீடியம் சைஸான ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்பலாம் வதங்கணும் அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம கோஸெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம தீயை மீடியம் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடலாம். இப்போது இந்த கோசு பொரியலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸு சீக்கிரம் வேகிறதுக்காக தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு தொளிச்சு விடணும். அதிகமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் இங்கே 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு கடைசியாக அது எல்லாமே குக் ஆகிட்டு இருக்க வரும்போது மஞ்சள் தூள் ரொம்பவே எல்லோஷியாக நமக்கு கலர் கூட்டி கொடுக்கும். அதனால தான் ரொம்ப பிஞ்ச் அளவில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ மஞ்சள் தூளையும் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது அந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை நம்ம 3ஐயும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மூடி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நமக்கு கிளாஸியாக ஒரு கண்ணாடி மாதிரி மினுங்குது பாருங்கள். இப்போ 50% நமக்கு கோஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு அது வேகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், செம்மையாக கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு கோஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குல்ல, தேங்காய் விழுது, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நமக்கு கடைசியாக இந்த பொரியல் நல்லா உதிரியாக இருக்கணும். அதோடைய தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிடணும். அப்படி சதன்னு தண்ணியோடு நம்ம இறக்கிடக்கூடாது. நல்ல உதிரியாக வரணும். இதுதான் இதோடைய கன்சிஸ்டன்சி. நல்லா நமக்கு உதிரியாக வருது பாருங்கள். நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி போச்சு. இப்போ எனக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. கோஸு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இதில் கண்டிப்பாக நீங்கள் பாசிப்பருப்பை ஆட் பண்ணி பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக எடுத்து கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. தேங்காய் விழுது ஆட் பண்ண பிறகு நம்ம 2 நிமிஷத்தில் அதை வதக்கிக்கிட்டு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குனா போதும். அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரிலேட்டடாக எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.